எனதருமை மாணவ செல்வங்களே, மாதிரித்தாள் ஒன்றின் தொடர்ச்சி. பின்வரும் செய்யுள் பகுதியை தொடர்ந்துள்ள பலவுள் தெரிவுசெய் வினாக்களுக்கு ஏற்ற விடை எழுதுக. தாதுகு சோலைதோறும் சண்பகக் காடுதோறும் போதவிழ் பொய்கைதோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலிப்பூக வனம்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்புதோறும் உயிரென உலாயுதன்றே. இதில் முதல்ல முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த சொல்லுக்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தாதுகு, தாதுகுன்னா மகரந்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தாதுகு அப்படின்னா மகரந்தம். சோலைன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? அடுத்தது சோலைதோறும். சண்பகக்காடு, சண்பகக்காடு என்பது செண்பக மரங்கள் நிறைந்த காடு. போதவிழ், போதுன்னா நீங்கள் பூவின் நிலைகளில் படிச்சிருப்பீங்க. அதாவது அரும்புகள் அவிழ்ந்து மலரும், அதாவது மொட்டா இருக்கு இல்லையா, அந்த மொட்டு பூவா விரிகிறது, மொட்டுகள் மலர்ந்து விரியும், அவிழ்னா விரிகிறது. பொய்கை தோறும், பொய்கை அப்படின்னா நீரை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு நீர்நிலை பொய்கை. புது மணல் தடங்கள் தோறும், புது மணல் அப்படின்னா அந்த நீர்நிலைகள் சென்று சென்று அந்த மணல் பரப்பு புது வகையான மணலாக காட்சி தருகிறது. அடுத்தது மாதவி வேலிப்பூக. மாதவி என்றால் குறுக்கத்தி கொடி, ஒரு வகையான கிரீப்பர். அந்த ஒரு வகையான கிரீப்பருக்கு பேரு மாதவி. வேலிப்பூக அதாவது அந்த குறுக்கத்தி கொடி நிறைந்த அந்த ஃபென்சிங் அப்படின்னு அர்த்தம். வேலினா அந்த தோட்டம், அந்த முள் கம்பி வச்சுலாம் அடைச்சிருப்பாங்க இல்லையா, அது. அடுத்தது பூகம். பூகம்னா பாக்கு மரம். வனம்தோறும், வனம்னா காடு, பாக்கு மரங்கள் நிறைந்த காடுகள் வழி அப்படின்னு அர்த்தம். வயல்கள் தோறும், அது உங்களுக்கு தெரியும். ஓதிய உடம்பு தோறும், உடம்பு தோறும் உயிரென உலாயுதன்றே. அதாவது இதில் தாதுகு சோலை, சண்பக காடு, போதவிழ் பொய்கை, புதுமணல் தடங்கள், மாதவி வேலி, அப்புறம் கமுகந்தோறும் வயல்கள், இதனுள் சரையு நதி பாய்ந்து ஓடுது. இந்த காட்சி உடம்புதோறும் உயிரென உலாயுதன்றே. சரையு நதி என்ன பண்ணுதான், ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி செல்வது போல் காட்சி தருவதாக சரையு ஆறை பற்றி கம்பர் இதில் வர்ணிச்சிருக்கிறாரு. அப்போ இது நமக்கு என்னதுங்க, கம்பராமாயணத்திலிருந்து வந்திருக்குன்னு அர்த்தம். கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி எப்பெயரினை சூட்டினார்? முதல்ல கம்பர் வைத்த பெயர் ராமாவதாரம். இதுதான் ஆன்சர், ராமாவதாரம். சரிங்களா? அடுத்தது கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டது? 6. கம்பராமாயணம் மொத்தம் 6 காண்டங்கள். அடுத்தது கம்பரை ஆதரித்த வள்ளல். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. சடையப்ப வள்ளல். கம்பரை ஆதரிக்கும் வள்ளல் சடையப்ப வள்ளல். பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் நமக்கு என்னங்க, கவி பாடும். அடுத்தது கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். பின்வரும் செய்யுள் வினாக்களுள் எவையேனும் 3 இப்போ 3 கிடையாது, 2. இது 3 இருக்குது, இது பழைய பேட்டர்ன். ஸோ இப்பொழுது 4 வினாக்கள் கொடுத்து 2 எழுதினால் போதுமானது. சரிங்களா? இதில் 3 இருக்குது, நீங்கள் இது பண்ணாதீங்க. மொத்தம் 4 வினாக்கள் கொடுக்கப்படும். எனி 2 எழுதினா போதும், 8 மார்க்ஸ். இது கிடையாது. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது 8 தான், 2 into 4. ஓகே. தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன. வாழ்த்துதல்னு வந்தாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் அன்னை மொழியே, அழகான செந்தமிழே, அந்த ஆன்சரை எழுதணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் எழுதணும். சரிங்களா? 2வது முல்லைப்பாட்டு கார்கால காட்சி அப்படின்னா முல்லைப்பாட்டின் பாடல் விளக்கம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எழுதணும். அதாவது அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகிறது, அதிலிருந்து முடிகிற வரைக்கும், ஆற்றுப்படுத்துதல் வரைக்கும், முடிக்கிற வரைக்கும் எழுதணும். ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் இதில் எழுத
கூடாது. அதுக்கு அடுத்தது வந்து ஆற்றுப்படுத்துதல் என்பது இன்றைய நிலையில் வழிகாட்டுதலாக மாறியிருப்பதை விளக்குக. அது வந்து உங்களுக்கு யாரெல்லாம் தமிழ் உரைநூல் பயன்படுத்துகிறீங்களோ ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருப்பேன் இல்லையா? அதாவது அன்றைய காலகட்டத்தில் ஆற்றுப்படுத்துதல் என்பது எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி ஆற்றுப்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம யார் வீட்டுக்காவது போகிறதா இருந்தால் சொல்லிட்டு போகணும் இல்லைன்னா, ஆனால் அந்த காலத்துலலாம் அது கிடையாது. அப்போ இன்றைய காலகட்டத்தில் எப்படியெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்தது செய்குதம்பி பாவலர் குறிப்பு வரைக. இதை அடிக்கடி கேட்கக்கூடிய வினாக்களுள் ஒன்று நீதி வெண்பாவிலிருந்து வரக்கூடியது. ஓகேவா? ராமனின் திருமேனி அழகை கம்பர் எவ்வாறு விளக்குகிறார்? இது வந்து கங்கை படலம். ராமனின் மாநிற மேனி அந்த இது இருக்கு இல்லையா, கதிரவனின் ஒளிப்பட்டு இல்லை என்று அந்த ஆன்சர் இதுக்கு எழுதணும். இதில் திரும்பவும் சொல்கிறேன், 3 கிடையாது, 2 தான். 2 × 4 8. சரிங்களா? அடுத்தது உரைநடை வினா. இதுவும் கிடையாது, இது இப்போ கிடையாது, போர்ஷன் மாறி இருக்கு. பன்முக கலைஞர், ஸோ இது கிடையாது, பயப்படாதீங்க. மீதி இருக்கக்கூடிய 4 இதையும் பார்க்கலாம். தாவரங்களின் இலை கொழுந்து. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இயல் 1 தமிழ் சொல்வளத்திலிருந்து கம்பல்சரி கொஸ்டின். சரிங்களா? கம்பல்சரி கொஸ்டின் உங்களுக்கு இருக்குது. அதனால் அது ஒன்று. பன்முக கலைஞர் அதிலிருந்தும் கம்பல்சரி கொஸ்டின் இருக்குது. ஸோ தயவுசெய்து படிச்சுக்குங்க. அந்த 12 பயிர் வகைகள் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, படிச்சுக்குங்க. அடுத்தது அற உணர்வும் தமிழர் மரபும். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து அந்த விருந்து போற்றுதும்ல அற உணர்வு எப்படி இருந்தது, கோவலன் கண்ணகி அவங்களுடைய இது இல்லையா? அப்புறம் வள்ளுவர் சொல்லக்கூடிய மோப்ப குழையும் அனிச்சம் முகந்தெரிந்து, அப்புறம் வந்து கலிங்கத்து பரணி சொல்லக்கூடிய விஷயம், கம்பராமாயணம் சொல்லக்கூடிய விஷயம், இதெல்லாம் நீங்கள் இதில் எழுதணும். அடுத்தது மொழிபெயர்ப்பு சிறப்பு பெற்று வளர செய்ய வேண்டியன அவை. மொழிபெயர்ப்பை வளப்படுத்த நாம் செய்ய வேண்டியது அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் மொழிபெயர்க்கக்கூடாது, பார்த்து மொழிபெயர்க்கணும். அப்போ மொழிபெயர்ப்பை வளப்படுத்த நாம் செய்ய வேண்டியது என்ன? ஐ திங்க் 9th கொஸ்டின் உங்கள் கைடில் இருக்கும், பார்த்துக்குங்க. செயற்கை நுண்ணறிவின் பொதுவான கூறுகள். இந்த கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின். அதாவது செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால தொழில்நுட்பம் வேற, பொதுவான கூறு வேற. ஒரு செயற்கை நுண்ணறிவின் பொதுவான கூறு என்ன, எல்லாம் கலந்து எழுதலாம். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அக்யூரேட்டாக படிச்சுக்குங்க. ஓகே? அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு துணைப்பாடம் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை, புயலிலே ஒரு தோணி. கண்டிப்பாக படிச்சுக்குங்க. தயவுசெய்து விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கையில் அந்த கருந்துளைனா என்ன, அந்த பேசேஜ் நல்லா படித்து வச்சுக்குங்க. அப்புறம் அந்த E=mc², இதை பற்றிய செய்தி, அப்புறம் அவருடைய மறக்க முடியாத தருணங்கள், ஸ்டீஃபனுக்கு கிடைத்த விருதுகள், இதெல்லாம் பக்காவாக படித்து வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய சொந்த நடையில் எழுதினால் நலம் பயக்கும். அடுத்தது படைப்பாற்றல் திறன். எப்போவுமே இந்த இதில் தான் எல்லாருமே இது பண்ணுறீங்க. இந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டு இது கிணறுன்னு முடிவு பண்ணுறீங்க நிறைய பேர். இது கிணறு இல்லை, இது வந்து மெரினா பீச்சுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம். அதாவது உழைப்பாளிகள் தினம், மே தினத்தை முன்னிட்டு உழைப்பாளிகள் தினம். அப்போ உழைப்பு உடைய முக்கியத்துவம், உழைத்தால் உயரலாம், உழைப்பு இன்றேல் உயர்வு இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் ரைமிங்காக எதுகை முனையோட 10 வரிகள் கண்டிப்பாக எழுத வேண்டும். சரிங்களா? இதில் ஒரு 4 பேர் தூக்கிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தன் கும்பிட்டு இருக்கான், அப்படிலாம் எழுதக்கூடாது. ஓவரால் அந்த படத்தை பார்த்து அதில் சொல்லக்கூடிய செய்தி என்ன, உழைப்பாளிகள், உழைத்தால் உயரலாம். ஓகேவா? உயர்ச்சியே, உழைத்தால் உயர்ச்சியே. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரைமிங்கில் ஒரு 10 லைன்ஸ் எழுதணும். அடுத்தது இது பார்வை திறன். இது நமக்கு கிடையாது. பின்வரும் கடிதங்களுள் ஏதேனும் தலைப்பு. இது அடிக்கடி நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. கடிதத்தை பொறுத்தவரையில் ஃபார்மேட் இருந்தாலே உங்களுக்கு மதிப்பெண். அதில் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது, உறவுமுறை கடிதத்தை விட அலுவலக கடிதம் எழுதுவது சாலச் சிறந்தது. ஏன் அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் எழுதுகிற மாதிரி வராது. ஓகே? இப்போ இது பாருங்கள், உனது பாட்டியின் உடல்நலம் குறித்தும் நீ விரைவில் அவர்களை சந்திக்க இருப்பதாகவும் கடிதம் ஒன்று எழுது. இது உறவுமுறை கடிதம் இல்லையா?
உங்களுக்கு கடிதத்துக்கு தனியாகவே நான் ஃபார்மட் சொல்கிறேன். பழுதுபட்ட மின் கம்பிகளை சரி செய்தும் மின் அழுத்த ஏற்ற இறக்கத்தை சரி செய்ய வேண்டியும் மின்வாரிய அலுவலகத்திற்கு கடிதம் ஒன்று வரைக. பழுதுபட்டன்னா ரிப்பேர் ஆன, அதாவது நிறைய அந்த மின் கம்பிகள் இருக்கு இல்லையா, போஸ்டில் இருக்கக்கூடிய மின் கம்பிகள் எல்லாம் ரொம்ப மக்கி போயிடும், அருந்து விழுற ஸ்டேஜில் இருக்கும். அதனால அடிக்கடி நமக்கு வந்து என்ன ஆகும், வோல்டேஜ் வந்து ரொம்ப ட்ராபேக்காக இருக்கும். இதை சரி செய்வதற்காக யாருக்கு கடிதம் எழுத சொல்லியிருக்காங்க? மின் வாரிய அலுவலகத்திற்கு. அப்போ மின் வாரிய அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர் யார்? மின் வாரிய அலுவலர் அப்படிதான் போடணும். மின் வாரிய அலுவலகம், மின் வாரியத்துறை. எந்த ஊர் போட்டிருக்கு? சென்னைனா சென்னை. சரிங்களா? இதில் உள்ள அட்ரஸை தான் நீங்கள் எழுதணும். இந்த பெறுநர் இது கரெக்டாக எழுதிட்டாலே பிரச்சனையே இல்லை. அடுத்தது பாருங்கள், குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை 1. பிரபல பத்திரிகைகள், தலைப்புச் செய்திகள், நாட்டின் வளர்ச்சி, பத்திரிகையின் பயன்பாடு, பத்திரிகையின் கடமை, முடிவுரை. இது ரொம்ப ஈஸி. இப்போது நம்ம வந்து காகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? காகிதம் கண்டுபிடித்ததுக்கப்புறம் தினம்தோறும் நம்ம விழித்ததும் பத்திரிகையில் தான் பார்க்குறோம். இப்போ எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ணுறோம், இருந்தாலும் அதிலேயே செய்திகளை பார்த்து கொள்கிறோம். என்றாலும் பத்திரிகை செய்தித்தாள் செய்யக்கூடிய சேவை என்பது மகத்தானது. அப்போ அந்த செய்தித்தாளின் தோற்றம் எப்படி? பிரபல பத்திரிகைகள் செய்தித்தாள் எதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? எந்த செய்தித்தாள் ரொம்ப உண்மைத்தன்மையாக செய்தியை வெளியிடுது? பத்திரிகையின் கடமை என்ன? இதை பற்றி நீங்கள் எழுதணும். அடுத்தது நதிநீர் இணைப்பு, முறையான ஒப்பந்தம், நீர் தேவையை சமாளித்தல், குறைபாடுகள், திட்டம், நன்மைகள். நதிநீர் இணைப்பு, இப்போ காவிரி இதெல்லாம் நம்ம வந்து காவிரி நமக்கு வந்து பாதி நேரம் பிரச்சனை போயிட்டுருக்கு, எங்களுக்கு தண்ணி கொஞ்சமாக தான் வருது, இப்படிலாம் போயிட்டுருக்கு இல்லையா? அப்போ அந்த நதி நீர் இணைப்பு அப்படின்ற திட்டத்தின் மூலம் என்னென்னலாம் நம்ம வந்து சமாளிக்கலாம், எதையெல்லாம் பூர்த்தி செய்யலாம், அதை பற்றி எழுதணும். அடுத்தது விமான அனுபவம், விமான நிலையத்தில் நான் பயணச்சீட்டு சரிபார்த்தல். அதாவது இது வந்து உங்களுடைய நீங்கள் ஒரு நாள் ஒரு நாள் விமானத்தில் நீங்கள் ஒரே ஒரு நாள் உங்களை வந்து விமான பணிப்பெண்ணாகவோ இப்படி வேலை செய்ய சொன்னாங்கன்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படிலாம் இருப்பீங்க, அதை பற்றி இதனுடைய உங்களுடைய ஓன் கற்பனை கட்டுரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. சரிங்களா? இதில் ஃபார்மேட் இருந்தாலே உங்களுக்கு மதிப்பெண்கள் வருவது உறுதி. பொதுக்கட்டுரையை பொறுத்தவரையில் தலைப்பு, குறிப்பு சட்டகம், அந்த குறிப்பு சட்டகத்தில் முன்னுரை, பொருளுரை, முடிவுரை. இந்த பொருளுரையில் 4 சைடடிங் வரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் முன்னுரை, முடிவுரை கம்பல்சரி மேற்கோள் போடணும். சரிங்களா? மேற்கோள் இருந்தே ஆகணும். அப்புறம் அந்த பொருளுரையில் நீங்கள் என்ன பண்ணலாம், மேற்கோள் போட்டும் எழுதலாம், யுவர் விஷ். ஆனால் சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு ஏற்றாற்போல் அந்த பொதுக்கட்டுரை அமைப்பு இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி உறவுமுறை கடிதத்துக்கும் அலுவலக கடிதத்திற்கும் ஃபார்மட் டிஃபரண்ட். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சரியாக எழுதினால் கடிதத்தில் முழு மதிப்பெண் எடுப்பது உறுதி. அதேபோல் இதற்கு தலைப்பு, ஃபஸ்ட்டு தலைப்புக்கே 1 மார்க் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு ஸோ மார்க்கு வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, தலைப்பே இல்லாமல் சும்மா ஏதோ ஒன்று எழுதக்கூடாது. அதே மாதிரி படத்தில் இருக்கிறத பார்த்து அப்படியே எழுதுறதுக்கு பேர் கவிதை கிடையாது. ஓரளவுக்கு ரைமிங்காக ஓவரால் அதில் என்ன பொருள் தருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, இப்போ இதை பார்த்த உடனே நிறைய பேர் கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க. நோ, இது கிணறு கிடையாது. இது உழைப்பாளிகள் தினத்தை முன்னிட்டு, உழைப்பவர்கள் தினத்தை முன்னிட்டு மே 1 அதற்காக வைக்கப்பட்ட ஒரு அடையாள சின்னம். சரிங்களா? அப்போ உழைப்பாளிகளின் உன்னதத்தை பற்றி எழுதணும் 10 வரிகள். சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் இப்படி சரியாக எழுதினால் இது. அதே மாதிரி துணைப்பாடத்தை பொறுத்தவரையில் தலைப்பு, அதே மாதிரி குறிப்பு சட்டகம், முன்னுரை, பொருளுரை, முடிவுரை போட்டுட்டு அந்த கதை பிறழாமல் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிலையும் மதிப்பெண்கள் குறைக்க மாட்டார்கள். சரியா? அடுத்த மாதிரி வினாத்தாள் 2 உங்களை சந்திக்கிறேன். ஏதேனும் இதில் ஐயம் இருப்பின்